ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A லாஸ்ட் டைம் ரிவிஷன் நோட்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக சயின்ஸ் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ், முக்கிய திட்டங்கள், கரண்ட் அஃபேர் ரிலேட்டட் டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஆளுமை நிர்வாகம் சிலபஸ் இருக்கு இல்லையா, அந்த சிலபஸ் உங்களுக்கு அதிகமாக கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். இங்கே லாஸ்ட் ஒரு 1லேருந்து 1.5 வருஷம், ஒரு 2 வருஷம் இந்த பீரியடில் இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க முக்கியமான திட்டங்கள் அண்ட் லாஸ்ட் கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸில் எங்கெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், இதெல்லாம் சம்மந்தப்பட்டு ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் ஒரு ப்ராப்பர் ஸ்கீம்ஸ் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கும். நீங்கள் கரண்ட் அஃபேர் இது வரைக்கும் படிக்கல அப்படின்னாலும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் மினிமம் ஒரு 10 கேள்வியை வந்து கேட்பாங்க. இந்த 10 கேள்விகளில் ஒரு 4 கேள்விகள் நீங்கள் சரியாக போட்டால் கூட வந்து போதும், உங்களால் மேக்ஸ் ஜிஎஸை ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அப்போ நீங்கள் எதுவுமே படிக்கல அப்படின்னாலும் இந்த கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் மட்டுமாவது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி வந்து பார்த்துட்டு போங்க. இதில் கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்டில் வந்திருக்கும். இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா இதுக்கான ரிவிஷன் நோட்ஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து சொல்லுங்கள். நிச்சயமாக நான் அதே வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் டெலகிராமில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, எப்படி இருக்க போகுது நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இங்கே எந்த ஃபார்மேட்டில் வந்து கேட்குறாங்க, டிஎன்பிசி ஒரு கொஸ்டின் ஃபார்மெட்டில் வந்து கேட்குறாங்க இல்லையா, ஸோ எந்த ஆங்கிளில் வந்துட்டு இருக்கோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸுமே அதுக்கான கொஸ்டின் பைலிங்குவல் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கான ஆன்சரும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டெலகிராமில் இதுக்கான கொஸ்டின் இதுக்கான கீ ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நேஷனல் சில கரண்ட் அஃபேரும் உள்ளே வந்திருக்குங்க. இப்போ ரீசெண்டாக இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் வரும்போதெல்லாம் சில பாம்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் ஃபார்மெட் நம்ம வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கோம். உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது, ரிவைஸ் பண்ண நல்லா இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். நிச்சயமாக நான் அதே வந்து அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட் 20 டேஸில் கரண்ட் அஃபேருக்கு அதிகமாக டம்ப் பண்ணிக்க வேண்டாம். இதை கூட நீங்கள் ஃபுல்லாலாம் மகப் பண்ண வேண்டாம். ஃபுல்லாலாம் மகப் பண்ண வந்து நக முடியாது. ஜஸ்ட் ஒரு 100 கேள்வி நம்ம வந்து கொடுத்துருக்கோமா, இந்த 100 கேள்விகளில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஆப்ஷன்ஸ் ஏன்னா தப்பாக வந்திருக்கு, அதுக்கான கீ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதை மட்டுமா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. மினிமம் கேரண்டியாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். நம்ம எக்ஸாம் ஹாலில் 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ண தெரிஞ்சாலே போதுமான விஷயமா வந்திருக்கும். அதுக்கு பெட்டராக இது வந்து பின்னாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது லாஸ்ட் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க ஸ்கீம்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நடந்து முடிஞ்ச குரூப் 4 குரூப் 1 பேஸ் பண்ணியும் எப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க, எங்கே வந்து கேட்கலான்ற மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம நோட்ஸும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான பிடிஎஃப் கொடுக்குறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் ரிவிஷனில் ரொம்ப ரஷ் பண்ணிக்க வேண்டாம். எவ்வளோ உங்களால் முடியுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பயப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண தான் எக்ஸாம் ஹாலில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ பிடிஎஃப் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.